எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு முயற்சியாக தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். நான் பழைய லாஸ்ட் வீடியோவில் 24க்கு 36 சவுத் ஃபேஸிங் பிளானோட 2D டிராயிங் நம்ம பார்த்தோம். அந்த பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், இதோட 3D வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 3D வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம பார்க்குற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வீட்டை எப்படி பின்னாடி இருக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம டிவி, கபோர்டு, ஷோபா செட்டு, ஜன்னல், என்ன டைப் ஆஃப் ஜன்னல் வைக்க போகிறோம், அதில் கண்ணாடி வச்சா வெளியே எப்படி தெரியும், என்ன வுட்டில் என்ன டிசைன் பண்ண போகிறோம் டோரில், அதே மாதிரி டைனிங் எங்கே வைக்க போகிறோம், அது வச்சா இந்த இடத்துல நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த மாதிரி எல்லா குழப்பத்துக்குமே இந்த 3D வீடியோவை நம்ம ஒன்று உருவாக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ பார்க்குறதுக்கு பாருங்கள், அச்சு அசலாக நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்குது. கீழே தரையில் என்ன கலர் டைலு போடலாம் அப்படிங்கிறதையும் முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே எந்தெந்த இடத்துல கபோர்டு வைக்கலாம். இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா எங்கே கபோர்டு வைக்கலாம், எங்கே நம்ம லாக்கு கொடுக்கலாம், எங்கே ஜன்னல் வைக்கலாம், அந்த கிச்சனில் ஸ்டவ் எந்த மூலையில் வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அச்சு அசலாக நம்ம அங்கே இருந்தால் எப்படி தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த 3D வீடியோ ஆனது உருவாக்கலாம் ஈஸியாக. அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஃபேனு லைவாக ஓடுற மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்படி ஓடும்போது அதோட ஷேடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த 3D வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம உள்ளேருந்து வெளியே எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த 3D வீடியோவில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த டோரோட டிசைன் எந்த அளவுக்கு நம்ம போடலாம், இந்த மாதிரி போடலாமா அப்படிங்கிறது நம்ம 3D வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அந்தளவுக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வீட்டை பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்பயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம திடீர்னு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பிளானில் ஏதோ மாற்றங்கள் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம், இல்லை டிசைனில் ஏதாவது மாற்றம் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த 3D வீடியோ வந்துட்டு புதுசாக நான் முயற்சி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இருக்குது. பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். அது கீழே டைல் ஒர்க் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பெட்டு எந்த டைரெக்ஷனில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3D வீடியோ, 2D பிளானு ப்ளஸ் 3D வீடியோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஐடியா கொடுக்கப்படும். கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுறோம். ஸோ இப்போ டாய்லெட்டு பார்த்துருந்தீங்க, எந்த இடத்துல வாஷ் பேஷன் வைக்கலாம் அப்படிங்கிறதும் தெளிவாக இருந்துச்சு. ஸோ ஏசி எங்கே வைக்கலாம், இந்த பெட்ரூமில் டிவி மாட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லா வகையான ப்ரீ பிளானிங்காக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அவசியமான ஒன்றா இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது இன்னொரு பெட்ரூம்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த டோரோட டிசைனும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் தான் கொடுத்துருக்கோம். பெட் எந்த டைரெக்ஷனில் போட்டால் நல்லாயிருக்கும், பெட்டுக்கு ஆப்போசிட்டில் டிவியோட ஷோகேஸ் பாருங்கள், அந்த பெட்ரூமில் வேறு மாதிரி இருக்கும், இந்த பெட்ரூமில் வேறு மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ டிசைனாக நமக்கு வேணுங்கிற மாதிரி வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, வேறு டிசைன் வச்சு பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வச்சு பார்த்துக்கலாம். இது இன்பில்ட் கிடையாது, நம்ம வேணுங்கிற டிசைனுக்கு நாம் இதை அரேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ டைல் ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அந்த வெயில் பட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கும் பண்ணித்தரதுக்கு ரெடியாக தான் இருக்கும். நீங்கள் கீழே இருக்கிற நம்மளுக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டாய்லெட்டில் பாருங்கள், எங்கே ஷவர் வைக்கலாம், எங்கே பேசின் வைக்கலாம், எங்கே கிளாசெட் வைக்கலாம், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ அடுத்தது நம்ம மாடிக்கு போகிறோம். மாடிப்படியும் நாம் ஏறுற மாதிரியே ஒரு அக்யூரேட்டான ஒரு வீடியோவாக இது இருக்கும். உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ண முடியாதுன்ட்டு கிடையாது, தாராளமாக ரெடி பண்ணலாம். ஸோ மாடி எப்படி நம்ம ஏறுறோம், எந்த மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஏறுறோம் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாடிப்படி ஏறணும் லேண்டிங்கில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த டிசைன் அந்த இடத்துல நம்ம நின்று பார்த்தா என்ன மாதிரி வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். மாடிப்படி ஏறணுன்னு வெளியே வந்து பார்க்குறோம். ஸோ வெளியே வந்தோம்னா அந்த வியூ இயற்கை காட்சி எப்படி தெரியுது, இந்த மாதிரி இடத்துல நம்ம ஓப்பனிங் கொடுத்தோம் அப்படின்னா எந்த மாதிரி தெரியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த 3D வீடியோவாக மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த மாதிரி 3D வீடியோவில் நம்ம வச்சு பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த பிளேஸில் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு கொடுங்க அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம்.